friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய பர்த்டே விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க. போன விலாக்லேயே நான் என் பண்ணியிருப்பேன் ஷாப்பிங் போயிருந்தோன்ட்டு. ஸோ இந்த ட்ரெஸ் தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. 2 விதமான டாப்ஸ் தாங்க எடுத்திருந்தேன். இந்த 2 கலருமே ரொம்ப பிடிச்சிருந்தது, ஸோ அதனால் எடுத்திருந்தேன். அப்புறமா அதுக்கு மேட்சிங்காக லெகின்ஸும் எடுத்துட்டேன். ஸோ நம்மளுக்கு எது தேவையோ அதை தான் பேசிக்காக நான் எப்போவுமே வாங்குவேன். இந்த மாதிரி சிம்பிளாக போடுறது இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் செலெக்ஷன் தான். பர்த்டே டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அவரோட செலெக்ஷன்லேயே விட்டுருவேன். அவருக்கு எப்போவுமே கூட போய் வாங்கி கொடுக்கணுன்னு தான் ஆசை. ஸோ அதனால் கூட கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டார். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே மார்னிங் வீடியோ தான் குட்டீஸ் எல்லாம் எழுப்பிட்டு இருந்தேன். ஹேப்பி பர்த்டே மம்மி. தேங்க் யூ. நீயே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தமிழ் எழுதுறோம். ஆமாண்டா, நீ தமிழ் எனக்கு எழுதி கொடுக்குற. 1000 டாய்ஸ் வாங்கி தரேன் நான். எனக்கு தேஷம் நடி கடைக்கிளம்பு. 1000 டாய்ஸ் வாங்கிட்டோம். டாய்ஸ் அவங்களுக்கு இல்லை, எனக்கு டாய்ஸ் வாங்கி நைஸா அவனுங்க வச்சு பண்ணுங்க போல இருக்கு. என்ன கிஃப்ட்? ரொம்ப குக்கிங் டாய்ஸ் வாங்கி தரோம். அதுல நீங்க சமைச்சு பண்ணுங்க. இதெல்லாம் எனக்கு வாங்கி தராராம். இது வரைக்கும் வீட்டில் இருக்கு கியூப். அவ்வளோ ஹாப்பி. இன்னைக்கு ஃபுல்லாக செலிப்ரேஷன் மூட் மாதிரி. அவங்களுக்கு என்னமோ பர்த்டே மாதிரி அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க. இந்த பேங்கிள்ஸ், இயரிங்ஸ், ஸ்டிக்கர்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய மாமா பையன் ஊர்லேருந்து வந்திருக்கும் போதே வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ பர்த்டே அன்றைக்கி கண்டிப்பாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காகவே தேடி பிடிச்ச ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ மார்னிங் இந்த ட்ரெஸ் போடுறதுனால இதுக்கு மேட்சாக இருக்கும்ன்ட்டு அழகாக போட்டுக்கிட்டேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்த உடனே எங்களோட பூஜை ரூம் தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு குங்குமம் மஞ்சள் வச்சுக்கிட்ட பிறகு தான் நான் அடுத்த வெளியே பார்ப்பேன் எப்பொழுதுமே. ஸோ அந்த ஸ்பெஷல் டேயில் கண்டிப்பாக நம்ம கடல்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப நல்லது. ஸோ மார்னிங் குட்டீஸ் எல்லாம் எழுந்து வரத்துக்குள்ளே எப்போவுமே ஏர்லி மார்னிங் ஜீரா வாட்டர் தான் ஒன்று குடிச்சிருவேன். ஸோ அந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். சுட சுட ஜீரா வாட்டர் இந்த பால்கனியில் உட்காந்து சிப் பண்ணிட்டு நம்ம வியூ பார்த்துட்டே குடிக்கும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும். பத்தாவதுக்கு அன்றைக்கி நம்ம பர்த்டே எவ்வளோ பேர் தெரியுமாங்க மெசேஜு, அப்புறமா பார்த்தீங்கன்னா கால்ஸு எல்லாத்தையுமே அட்டென்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்தேன். அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இந்த இயர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பர்த்டே. பிகாஸ் யூடியூப்பில் இருந்து கூட நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொன்றுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஸோ அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம அடுத்த வேலையை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிச்சன் வேலை கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்ட்டு போனேன். பட் ஒரு சடன் ஒரு ஹாப்பி நியூஸ். பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணாதீங்க, நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க குட்டீஸு. அவ்வளோ ஹாப்பியாகிடுச்சு. சரி நம்மளுக்கு செய்கிறதுக்கு ஆள் இருக்கும்போது நம்மவே செய்யணுன்ட்டு ஜாலியாக ரெஸ்ட் எடுத்தாச்சு. எல்லா பொண்ணுங்களுக்குமே பார்த்தீங்கன்னா குக்கிங் ரெஸ்ட்டு கொடுத்தா ஒரு பெரிய சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். சின்ன குட்டி காலையிலேருந்து அது வாங்கித்தரேன் இது வாங்கித்தரேன் அப்படின்ட்டு ஒரு பில்டப் பண்ணிகிட்ருக்காரு. பாப்பா ஒரு உடனெல்லாம் வாங்கித்தராருன்ட்டு. ஸோ மார்னிங்லேருந்து அவ்வளோ ஆசையாக மம்மி உங்களுக்கு இது பண்ணித்தரேன் அது பண்ணித்தரேன் சொல்லிகிட்டு இருந்தான். சொல்லும் போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்க டக்கு டக்குன்னு வளராங்கன்ட்டு அவ்வளோ ஷாக்கிங்காக கூட இருந்துச்சு எனக்கு. அது பர்த்டே அன்றைக்கி சொல்லும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. சரி என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். எங்கள் அப்பா, என் ஹஸ்பண்ட், 2 குட்டீஸும் பார்த்தீங்கன்னா கார்ன் மேகி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சது பண்ணணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் கூட ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க அழகாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்கள். என்ன பண்ணணும்டா? அப்படியா? சரிடி செல்லும் பண்ணு. ஃபஸ்ட்டு வேகட்டும். பாருங்க யாரு சமையல் பண்றாங்க. இல்ல டாடி, நாங்க சமையல் செய்யறோம். மம்மிக்கு குடுக்குறோம். என்ன கொடுக்க போறீங்க மம்மிக்கு? எது? இதுமா எல்லாமே வாங்கிட்டு வந்துறேன் மம்மிக்கு. கம்பல் வாங்குவேன். நெத்தியில் என்ன இருக்கு? பொட்டா? எதுடி? வளையலா? ஓகேடி செல்லம். ஓகே தேங்க்யூ. இதுதான் காசு வேணும். எங்க போவ? ஆமா காசுக்கு எங்க போவ? தாத்தா கொடுத்துனாரு பாரு உனக்கு. தாத்தா கொடுப்பாரு.
யாருக்கு தாங்க ஆசை இல்லாமல் இருக்கும் அப்பா கையிலையும் அதே போல் பசங்க கையிலையும் சாப்பிட்றது. என் ஹஸ்பண்ட் வந்து மேல் பறவை பார்த்துட்டு இருந்தார். அவர் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கவனிச்சிட்டு இருந்தார். பட் குக்கிங் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா என் டேடியும் சஷ்வந்த் மட்டும்தான் ஸ்பெஷலாக பண்ணிட்டு இருந்தாங்க. டன்டடைன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக ஒரு குட்டி பவுலில் போட்டு அழகாக சர்வ் பண்ணி கொண்டு வந்தாங்க குட்டீஸு. ஸோ அவங்களுக்கு கூட்டிகிட்டு நானும் சாப்பிட்டு ரொம்ப நல்லா வந்துடுது. மேகியாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய விதமான பிரேக்ஃபாஸ்ட்டாலும் சரி, குழந்தைங்க கையில் சாப்பிட்றது அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. ஏதோ அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூடமாட இருந்து எங்கள் அப்பாவும் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. பட் கண்டிப்பாக என் அப்பாவும் என் ஹஸ்பண்டும் சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தனியாக தோசை சுட்டு தான் கொடுக்கணும். ஸோ அந்த வேலை தான் அடுத்தது பண்ண போகிறேன். ஒவ்வொரு பர்த்டேக்கும் ஒவ்வொரு விதமான என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா மூவிஸ்க்கு போவோம், இல்லை வெளியே போவோம். இந்த வாட்டி லாக்டவுன் இருக்கிறதுனால எங்கேயும் போக முடியல. பட் ஹோட்டலில் சாப்பிட்றலாம் அப்படின்ற ஐடியா மட்டும் இருந்தோம். பிரியாணி இல்லாமல் பர்த்டேயா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ லன்ச் டைமில் பார்த்தீங்கன்னா பிரியாணி என் ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணிட்டாரு. ஸோ சூப்பரான பிரியாணிங்க எங்கள் ஏரியாவில் செம்மையாக கிடைக்கும். ஸோ பிரியாணி, அப்புறம் சிக்கன் சைட் டிஷ்ஷு, எல்லா விதமான ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணிட்டேன். அப்பா எப்பவுமே மண்டேனா பியூர் வெஜ் தான். ஸோ அவருக்கு தனியாக ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ நாங்களும் ஃபுல் கட்டிகிட்டு இருந்தோம். சூப்பராக சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஒரு பக்கம் போயிடுச்சு மார்னிங்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேயும் இந்த மாதிரி டான்ஸ் கிளாஸும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த டேட்டில் பார்த்திங்கன்னா டான்ஸ் கிளாஸ் இருந்தது. ஸோ அவங்க பாட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி மிரரிங் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஸ்க்ரீன் எல்லாம் பெருசாகவும் தெரியுது. ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்கள். அடுத்தது குட்டி ஆரம்பிச்சு தான், வாங்க தாத்தா வெளியே போகலாம், வாங்க தாத்தா கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு. நான் மோஸ்ட்டாக ஒரு கடைக்கெலாம் அனுப்புனதே கிடையாது. பட் இன்றைக்கி கண்டிப்பாக போகணுன்ட்டு அடம் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ மாஸ்க்கு, கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமான ஹேண்ட் வாஷ், சானிடைசர் எல்லாமே கொடுத்து விட்டேன். ஸோ குழந்தைய எங்கேயோ கூப்பிட்டு போகிறதுனால ஃபஸ்ட் டைம் ஷாப்பிங்லாம் போகிறதுனால கொஞ்சம் பார்த்துன்ட்டு. பட் எங்கள் ஏரியாவில் இருக்கிற கிட்ட ஒரு சின்ன ஃபேன்சி ஸ்டோர் தான் கூப்பிட்டு போக சொன்னேன். ஸோ அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கிட்டு வரட்டும்ன்ட்டு. அப்பா பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் பெருசாக எடுக்கல, ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துருந்தார் அவரோட மொபைலில். ஸோ கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவெல்லாம் செலக்ட் பண்ணி ஒன்றா வாங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ என்னென்னு அப்புறமா வீடியோட எண்டில் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ குட்டீஸ் எல்லாம் சூப்பராக வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. வந்தோடனே ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க, மாஸ்கெல்லாம் வாஷ் பண்ணி போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 5:30 போல் ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்ட் கேக் வாங்கிட்டு வரேன்ட்டு கிளம்பிட்டார். அதே போல் குட்டீஸ் எல்லாமே சூப்பராக நாங்கள் இன்னொரு காஸ்டியூம் போட்டு ரெடி ஆகிட்டோம். ஸோ மார்னிங் ஒரு காஸ்டியூம், ஈவினிங் ஒரு காஸ்டியூம். ஸோ 2 ட்ரெஸ் இருக்கும்போது 2 பேர் அழகாக செட்டாக போட்டுக்கிட்டோம். பர்த்டேக்கு நான் என்னென்னலாம் என் குட்டீஸ்க்கு நான் பண்ணோன்னு அப்படியே அப்சர்வ் பண்ணியிருக்காங்கங்க. அவர் டேபிள் அரேஞ்ச் பண்ணுறாரு, மம்மி இங்கே வைங்க, மம்மி அங்கே வைங்க அப்படின்றாரு. எனக்கு ஒரே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. பாரு எவ்வளோ அழகாக அவங்க கவனிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ கேக்கெல்லாம் வந்தோன்னே எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. அதில் பார்த்திங்கன்னா 30 இயர்ஸ் அப்படின்னு போட்டாங்க. ஸோ நம்மளுக்கு 30 இயர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றதுனால ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் 3 புது நம்பர் வரதுனால கண்டிப்பாக போட்டே ஆவேன் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் போட்டுட்டாரு. பட் ரொம்ப அழகான கேக், ரொம்ப அழகான கேண்டில்ஸ், சூப்பராக இருந்த அன்றைக்கான டே கட்டிங் எல்லாமே.
ஸோ இந்த டைமில் நான் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்புறம் சிஸ்டரையும் தான். பிகாஸ் அவங்க கூடவே ரொம்ப நாள் இருந்துட்டேன். அவங்க வந்து இப்போ பாப்பா டெலிவரிக்காக அங்கே போயிருக்காங்க. ஸோ அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்மளுக்கு அவங்க தான் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க சேஃபாக போய் பெங்களூர் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னொரு குட் நியூஸோட கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒன்று வ்ளாக் நான் ஸ்பெஷலாக போட தான் போகிறேன். அந்த கிஃப்ட்டுன்னு இருப்பாருங்க, அந்த கிஃப்ட்டை ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டாரு. நான் தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு. பெரிய குட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக வந்து 30 சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்தார். அதை நான் எதிரே பார்க்கல. ரொம்ப அழகாக ஐடியா பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கான். அவன் வந்து கம்பல் அந்த மாதிரிலாம் வாங்குறேன்னு சொல்லியிருந்தேன். மம்மி நான் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பாருங்கள், சாக்லேட்ஸ் மாதிரி உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு காமிச்சான். 30 சாக்லேட்ஸ், ஒவ்வொரு சாக்லேட்டும் என்னோடய ஏஜ்ன்ற மாதிரி ரொம்ப அழகாக குழந்தை கொடுத்துருந்தான். ஸோ அதெல்லாம் நாங்கள் சூப்பராக பார்த்துட்டு இருந்தோம். அதில் லாலிபாப் என்ன, டெய்ரி மில்க் என்ன, அப்புறம் பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் என்ன, பெர்க் என்ன அப்படின்னு அவளுக்கு பிடிச்ச மாதிரிலாம் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். நெக்ஸ்ட் சின்ன குட்டியோட பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறேன். அவ்வளோ அழகாக இருந்ததுங்க ஒவ்வொரு பொருளுமே. ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா எல்லாத்தையுமே அவனையும் செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன கம்பல் கொடுங்க, எங்கள் மம்மிக்கு க்ரீன் கலர் பேங்கிள்ஸ் பிடிக்கும் கொடுங்க, செயின் கொடுங்க, அது கொடுங்கன்ட்டு. அவர் ரிங்கு மறந்துட்டார். அது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான், ரிங்கு மறந்துட்டேன் மம்மி நான், நெக்ஸ்ட் டைம் நான் ரிங் வாங்கிட்டு வரேன் உங்களுக்கு அப்படின்ட்டு இருந்தார். ஸ்டிக்கர் வச்சுக்கோங்க, வலையில் போட்டுக்கோங்க, செயினை போட்டுக்கோங்க அப்படின்ட்டு ஒரே அடம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவன் சொன்ன உடனே நான் எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டேன். ஸோ நம்ம போட்டிருந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் மாற்றிட்டேன். பிகாஸ் குழந்தை ஆசைப்படும் போது கண்டிப்பாக நம்ம செஞ்சே ஆகணும். ஸோ அதெல்லாம் போட எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ். நான் அந்த பேங்கிள்ஸை கழட்டவே கூட ரூல்ஸ் போட்டிருக்காரு. அதை நான் போட்டுகிட்டே இருக்கணுமா கையில். அதே போல் இயரிங்ஸும் டெய்லி அந்த ஸ்டிக்கர் போட்டு தான் வைக்கணுமா. நான் ஸ்டிக்கரே வைக்க மாட்டேன்னா சொன்னாலும் இந்த ஸ்டிக்கர் பேக்கெட் காலியாக வரைக்கும் நீங்கள் வச்சே ஆகணும் மம்மி அப்படின்னு கண்டிஷன் போட்டார். அவருக்காக செய்யலான்ட்டு நான் அதே இயரிங்ஸும் அதே பேங்கிள்ஸ் தாங்க இப்போ வரைக்கும் போட்டுட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை வந்து ரொம்ப அழகாக வரைஞ்சிருந்தா சஷ்வந்த். ஸோ அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்ட்டில் ரொம்ப க்யூட்டாக வரைஞ்சிருந்தா. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் என்னோடய ஹப்பி கொடுத்த கிஃப்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் சாக்லேட் அன்றைக்கி கொடுத்தாரு. பட் போன மந்த் ஒரு பெரிய பட்ஜெட் போட்டு மொபைல் வாங்கிட்டேன். ஸோ பாவம் அவருக்கு திரும்ப இன்னொரு பட்ஜெட் வைக்க வேணான்ட்டு அந்த மொபைலே போதும் அப்படின்ட்டு தான் வேணுமான்னு கேட்டுட்டு. பட் வேணாம், இந்த மொபைலே போன வருஷம் வாங்கி கொடுத்து போதுன்ற மாதிரி தான் இருந்தோம். ஸ்பெஷல் கிஃப்ட்ஸுங்க ஒவ்வொன்றுமே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எடுத்து நான் காமிக்கிறேன். ரொம்ப க்யூட் கிஃப்ட்ஸை நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்து வாங்கினாலும் இந்த ஏஜில் குழந்தைங்க இதெல்லாம் நம்மளுக்காக தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸு. ரொம்ப க்யூட்டான பிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் என்னங்க, ஈவினிங் 6 மணியாக நம்ம படத்துக்கு போயிடுவோம் எப்போவுமே எல்லா பர்த்டேக்கும். இந்த பழக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவும் பண்ணுவார். மேரேஜ் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா இதே மாதிரி லீவ் போட்டுருவார் ஆஃபீஸு. இதே மாதிரி ஃபுல் டே என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். என்னோட பர்த்டே இருந்தாலும் சரி, என் தங்கச்சியோட பர்த்டே இருந்தாலும் சரி, இல்லை அம்மாவோடதாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி எங்கள் ஃபேமிலியோட பழக்கம். ஸோ அதே மாதிரி என் ஹஸ்பண்டும் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ அவரும் லீவ் போட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஜாலி. பெருசாக ஒன்றும் பண்ண போதில்லை, பட் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுகிறது, டிவி பார்க்குறது, அதில் ஒரு பெரிய ஹாப்பினஸ்ஸாக இருக்கும்.
ஸோ அமேசானில் ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு போட்டு நாங்கள் மகேஷ் பாபு படம் பார்த்துருந்தோம். அந்த படம் ரிலீஸ் பண்ணி ஒன்று பார்க்கவே இல்லை, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ படம் பார்த்துக்கிட்டே கேக்கு சாப்பிட்றது என்ன, பாப்கார்ன் சாப்பிட்றது என்ன அப்படின்ட்டு ஃபுல் கட்டிகிட்டு இருந்தோம். ஸோ பாப்கார்ன் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம மூவி முடியவே முடியாது இல்லைங்க. ஸோ பாப்கார்ன் ஒரு பேக்கெட் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஒரே ஒரு பேக்கெட் தான் இருந்தது. ஸோ அதுவுமே எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தோம். சூப்பர் எஃபெக்டோடு பார்த்துட்டு இருந்தோம் பாருங்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 2 ஹவர்ஸ் அப்படின்றதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஐயோ கிச்சனுக்கு போய் செய்யணுமே அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு டக்குன்னு என் ஹஸ்பண்ட் சொன்னால் சப்பாத்தி வேணால் பண்ணிக்கலாம். மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் கிரேவிலாம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதே திரும்ப நம்ம தொட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தாரு. அப்பாடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு டக்குன்னு சப்பாத்தி மாவு போட்டு பிசைஞ்சு கொடுத்தேன். டக்குன்னு தேய்ச்சி கொடுத்தோன்னே அவரே கேஸில் நின்று டக்குன்னு செஞ்சு கொடுத்துட்டாரு. ஸோ நைட்டு டின்னர்லேருந்து சமைக்கிறது எஸ்கேப் ஆயாச்சு. ஸோ இன்றைக்கி 3 வேலை பெருசாக சமைக்கல. பட் நெக்ஸ்ட் டேலேருந்து இன்னி வரைக்கும் செம்ம வேலை. பிகாஸ் நேற்றுல ரெஸ்டாரண்ட்டில் ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடுச்சு. வீட்டில் க்ளீன் பண்ணுற வேலை எல்லாமே நம்ம தான் பண்ணணும். ஸோ பேக் டு டியூட்டி. ஸோ இந்த செலிப்ரேஷன் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் எல்லாருக்கும் நான் திரும்ப ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா பிகாஸ் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய vlog ரொம்ப சிம்பிளாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்திருக்கும். எனக்கு ரொம்ப ஹாப்பியான vlog இது, ஒரு மெமரபுளான vlog இது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.